வணக்கம் பானு. கேரளா மாநிலம் வயநாடு மற்றும் கர்நாடகா மாநிலம் கொடகு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடை தொடங்கியுள்ளது. தொடர்ந்து மழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி தனது முழு கொள்ளளவை எட்டியது. இதனால் தமிழகத்திற்கு திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 1,50,000 கனஅடியை கடந்து தண்ணீர் விடப்பட்டுள்ளது. திறந்து விடப்பட்ட தண்ணீரானது படிப்படியாக கடந்த 16ஆம் தேதி முதல் தமிழகத்திற்கு வர தொடங்கியது. படிப்படியாக நீர்மட்டம் ஒகேனக்கலுக்கு அதிகரித்தது. அதன் பிறகு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி 44 அடியாக இருந்த மேட்டூர் அணை படிப்படியாக அதிகரித்து கடந்த 27ஆம் தேதி 100 அடியை எட்டியது. அதாவது அணை வரலாற்றில் 71வது முறையாக மேட்டூர் அணை 100 அடியை எட்டியது. அதன் பிறகு மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வந்தது. நேற்று 110 அடியை எட்டியது மேட்டூர் அணை. தற்போது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,54,000 அடியை கடந்து நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை இன்று மாலைக்குள் எட்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக நேற்று 12,000 கன அடி நீரை அமைச்சர் KN நேரு துவக்கி வைத்தார். அதாவது கடந்த ஜூன் 12ஆம் தேதி போதிய நீர் இல்லாத காரணத்தினால் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதன் பிறகு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்றும் தண்ணீர் அதிக அளவில் தற்பொழுது வந்து கொண்டிருப்பதால் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தி நேற்று மாலை 3 மணி அளவில் தண்ணீரை திறந்து விடப்பட்டது. முதற்கட்டமாக 12,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் சூழல் உள்ளதால் மேலும் தண்ணீரானது படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் சூழலும் உள்ளது. இதனால் காவிரி கரையோர பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த காவிரி கரையோர உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஒரு எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த மேட்டூர் அணையை சுற்றி கால்நடைகள் கழுவவோ குளிப்பாட்டவோ நீச்சல் அடிக்கவோ மீன் பிடிக்கவோ செல்லக்கூடாது என மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி எச்சரித்துள்ளார். மேலும் மேட்டூர் அணையின் உபரி நீர் போக்கு பகுதியில் அண்ணா நகர், பெரியார் நகர், தங்கமாபுரி பட்டணம் மற்றும் மேட்டூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் துணை தாசில்தார் தலைமையில் ஒலிபெருக்கி மூலமும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வந்துள்ளனர். தொடர்ந்து மேட்டூர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றியும் ஒலிபெருக்கி மூலம் பல்வேறு வெள்ள அபாய எச்சரிக்கையும் அதிகாரிகள் விடுத்து வந்துள்ளனர். இன்று மாலைக்குள் மேட்டூர் அணை 120 அடியை எட்டும் என அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து அணைக்கான நீர்வரத்தை அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். பானு.